ஹலோ காய்ஸ், ரஹடிகா ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், விஜயா என்ன பிளான் பண்ணியிருந்தாங்களோ அதே விஷயம் அங்கே வந்து நடக்குது. அப்படின்னு சொன்னால் சிந்தாமணி அங்கே வரலையான்னு கேட்டால் சிந்தாமணி வந்திருக்கிறாங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கிறாங்க. சிந்தாமணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. எப்படியாவது தன்னுடைய பொண்ணை வந்து காப்பாற்றிட்டு போகலாம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்களால காப்பாற்றவே முடியல. விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படி சிந்தாமணி, உன்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகுமென்று நான் சொன்னேன் இல்லையா? பத்தியா, ஒன்றுமே இல்லாதவனை உன்னோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா. நீ அர்ச்சனை போட்டுட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை இங்கே வர வச்சதே இந்த காட்சியை நீ கண்ணால் பார்க்கணும் வேண்டதுக்காகத்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தான் அங்கே நின்ற எல்லாருக்குமே தெரிய வருது, விஜயா தான் இவங்களை வர வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சியை அவங்க பார்க்கணுமென்று நல்ல மனதோடு நினைக்கல, என்னமோ கெட்டது நினைச்சிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து அண்ணாமலைக்கு, முத்துக்கு, மீனாக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இருந்தாலும் விஜயாவை அந்த இடத்துல அவங்களால ஏச முடியாமல் இருக்குது. என்ன காரணம்டா, அதை விட பயங்கர கோபத்தோட சிந்தாமணி அங்கே நிற்கிறாங்க. அவங்க தாலியை எடுத்து கொடுக்கும்போதே சிந்தாமணி வந்துட்டாங்க. ஆனால் நிறுத்துங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல் அவங்க அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தாலியை கட்டுறாங்க. ஆனால் வந்து அவங்களால வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நடக்கும்போது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திகைச்சு போய் இப்படி சிந்தாமணி வந்து நிற்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் தன்னோட அம்மாவை கண் முன்னால் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வந்து பயம் இல்லாமல் அவங்களோட பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. என்னதான் இருந்தாலும், என்னதான் அவங்க மோசமானவங்களாக இருந்தாலும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகக்கூடாதுன்றதை தான் அவங்களோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி நினைச்சாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், தன்னில இருக்கிற கோபத்தில், தன்னில இருக்கிற வெறுப்பில் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை இவங்க நாசமாக்க போகிறாங்க என்ற மாதிரி தான் அவங்க நினைச்சு பயப்படுறாங்க. ஆனால் இந்த சைட்டில் இருக்கிறவங்க அப்படி நினைக்கலை என்றது அவங்களுக்கு தெரியாது. மீனான்ற குடும்பம் அதை பண்ண மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இதுவே வந்து விஜயாவாக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பாங்க. விஜயான்ற பையனை இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக விஜயா வந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள வந்து பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருந்திருப்பாங்க. இப்போ விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். விஜயா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க, எப்படி சிந்தாமணி, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? இன்றைக்கு நீ என்ன நிலைமையில் நிற்கிறியோ அப்படி ஒரு நிலைமையில தான் என்னோடய வீடு ஏலத்தில் போகுதுன்னு சொல்லும்போது நானுமே நின்றேன். ஆனால் அன்றைக்கு உனக்கு வந்து என்னை பார்க்க சிரிப்பாக இருந்துச்சு. என்னோட வீடு எந்த கைக்கே திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சி நீ எவ்வளோ விஷயமெல்லாம் பண்ணின. நாங்கள் பணத்தோடு வந்தால் கூட அந்த வீடு இவங்கள்ட கைக்கு போகக்கூடாது என்ற நினைப்பிலேயே நீ உட்கார்ந்துருந்த. எப்படி இருந்திருக்கும் எனக்கு. இப்போ யோசிச்சு பாரு, உன்ற கண்ணுக்கு முன்னால் உன்ற பொண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. உனக்கு பிடிக்காதவங்கன்ற குடும்பத்தில் உன்னுடைய பொண்ணு வந்து வாழ்க்கப்பட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் நீ வர சொல்லி கேட்கும்போது கூட அவள் பேசாமல் உட்காந்துருக்கிறா. அப்படித்தானே இருக்கும் எனக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா, இங்கே பாரு, இது என்னோட பொண்ணோட வாழ்க்கை விஷயம், தேவையில்லாமல் பேசாத. ஒருத்தங்க நொந்து போய் இருக்கும்போது அதில் சந்தோஷம் காண நினைக்காத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து பார்வதியுமே சொல்கிறாங்க, இங்கே பார் விஜயா, என்னதான் இருந்தாலும் அது சிந்தாமணியோட பொண்ணு, அவங்களுக்கு பாசம் இருக்கத்தானே செய்யும். நீ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற? நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க பொண்ணை பெற்றவங்களுக்கு அந்த வேதனை இருக்கத்தானே செய்யும் விஜயா. ஏன் இப்படியான வார்த்தைகளை சொல்கிற என்று சொல்லும்போது, நீ பேசாம இரு, நான் பேசும்போது நீ எதுவும் பேசக்கூடாது. இவ என்ன காரியமெல்லாம் எனக்கு பண்ணியிருக்கிறா, முத்துக்கு என்ன பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்குறா, மீனாக்கு என்ன பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்குறா, என்ன நல்லவ மாதிரி நம்ப வச்சு எவ்வளோ பிரச்சனையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்குறா. மாஸ்டர் மாஸ்டர்ன்ட்டு பின்னாடியை வந்து சுற்றிட்டு வருவான். நானுமே சிந்தாமணி ரொம்ப நல்லவன்னு சொல்லி எத்தனை விஷயங்களை பற்றி, மீனாவை பற்றியெல்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, அவளோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போகும்போது மட்டும் அவள் கதறி அழுகிறா, மற்றவங்கண்ட வாழ்க்கை நாசமாக போகும்போது அவள் சிரிச்சிட்டு இருந்திருக்கிறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே இவங்கண்ட பையன் வாழ்க்கை ஒரு பக்கமாக நாசமாக போய்கொண்டிருக்கின்றது விஜயாவுக்கு வந்து தெரியலை. விஜயா ஒரு நாளும் இல்லாத மாதிரி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன என்ன சிந்தாமணி, நீ எங்கே சம்மந்தம் பண்ணியிருக்கிறியோ அதே வீட்டில் தான் நானும் சம்மந்தம் பண்ணியிருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சிந்தாமணி சொல்கிறாங்க, சி வாயை மூடு, இவங்க எல்லாம் எனக்கு சம்மந்தியா? கோயிலுக்கு முன்னால் 5க்கும் 10க்கும் பூ வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் எனக்கு சம்மந்தியா? இவங்க எல்லாம் என்னோட பேசுகிறதுக்கு அருகதை இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரேகா, முதல்ல எழுந்துச்சு வா, இவங்கெல்லாம் ஒரு ஆக்கல்ன்னு சொல்லி இவங்கண்ட பேச்சை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்குறா. இவங்களை பார்க்கும்போதே தெரியலையா, எங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி
உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியலையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னோட பணத்துக்கு யாரும் இங்கே ஆசைப்படலை, இங்கே இருக்கிறவங்களும் பணம் உள்ளவங்க தான். என்னமோ தெரியலை, எங்களை விட நீ கொஞ்சம் வசதியில் அதிகமாக இருக்கலாம், ஆனாலுமே உன்னோட பணம் எங்களுக்கு தேவையில்லைப்பா, எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட பணம் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரியாக சொன்னீங்க பாட்டி, ஆமாம் இவங்கண்ட பணம் யாருக்கு தேவை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போதாவது ரேகா ஒரு வசனம் சொல்லியிருக்கலாம். அதாவது இங்கே பாருங்க, அம்மா வந்து என்னோட தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னமோ கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்றதுக்காக நீங்கள் என்னுடைய கண்ணுக்கு முன்னாலே அவங்களை இப்படி சொல்கிறது என்னால் தாங்க முடியல, தயவுசெய்து விட்டுடுங்க. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்காக வந்தேன், அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, அதுக்காக நீங்கள் எனக்கு முன்னால் இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்ற மாதிரி வந்து கூட அவங்க சொல்லலை. என்னதான் அவங்க வந்து தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தாலும் தன்னுடைய அம்மா இன்னொருத்தங்க முன்னாடி அவமானப்படுறத பார்த்துட்டு நிற்கிறது நல்லாவே இல்லை என்றே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது வந்து ரேகா வந்து பேசாமல் நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எங்களை மீறி நீ ரேகாவை கூட்டிகிட்டு போ பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து திமிரா பேசுகிறாங்க. எதுக்காக என்று சொன்னால், தாலி கட்டியாச்சே, இனி ரேகா எங்கட வீட்டு பொண்ணு என்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் யாரோட தயவில் பேசுகிறாங்கன்னு சொன்னால், ரேகாவோட தயவில் தான் பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்று அவங்க இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அவங்களும் ரொம்ப வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க மாதிரி இன்னும் அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் எதுக்கு தான் அவங்கள்ட அம்மா அப்பாவை வெறுக்கிறாங்களோ தெரியல. அவங்க தனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணுறா என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்கள்ட பார்வைக்கு தங்களோட பொண்ணு நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாம், சத்யா ரொம்ப நல்ல பையன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்று மோசமானவன் கிடையாது, நீங்கள் எல்லாம் பயப்பட தேவையில்லை என்ற மாதிரி வந்து ரேகா சொல்லலை. அவங்க பேசாமல் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அவமானம் தாங்க முடியல. சிந்தாமணிக்கு அவமானம் தாங்க முடியாமல் அவங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்கள்ட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சிந்தாமணி இங்கே பாரு, நீ வந்து உன்னை கொஞ்சம் ஜோசி, உன்னோட பொண்ணு தான் உன்னை பற்றி ஜோசிக்கலை, நீயாவது உன்னை பற்றி ஜோசிக்கணும், தயவுசெய்து வா போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை ரேகாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன், இவ்வளவு காலம் நான் ரேகாவை பிரிஞ்சிருந்தேன், நான் இனியாவது நான் ரேகாவோட வாழணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரேகா சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன், நீங்கள் போங்க, வாரதா இருந்தால் சத்யாவோட சேர்ந்து தான் வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க எங்களுக்கு தேவையில்லை, அவனை நாங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பூக்கட்டுற குடும்பத்து பையன் எங்களை விட்டு மாப்பிள்ளையாக என்ன நினச்சிட்ருக்கிறான், எங்களோட கொம்பனியில் வந்து அவன் வேலைக்கு சேர்ந்ததே வந்து உன்னை இப்படி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தாண்டி எங்களுக்கு இப்போ தான் தெரியுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ரேகா சொல்கிறாங்க, அப்படியா, நீங்கள் அப்படி நினச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து சத்யா அங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இருப்பேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாப்பா போகலாம் வந்துட்டு அவங்க வெளியில் போனால் சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் வரவே மாட்டேன், இந்த ஊரை விட்டே வர மாட்டேன், என்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சிந்தாமணி இப்படி அடம்பிடிச்சிட்ருக்கிற, உன்னோட தானே நானுமே வந்தேன், அங்கே என்ன தான் பேசினாலும் உன்னோட பொண்ணு காது கொடுத்து கேட்குறதா இல்லையே, அந்தளவு தூரத்துக்கு ரேகாவோட மனதை அவங்க மாற்றி வச்சுருக்கிறாங்க, நாங்கள் என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை, வா போகலாம், இங்கே நிற்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு என்னோட பொண்ணை திரும்பவுமே பார்க்கணும் போல இருக்குது, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி பாதி தூரம் வந்துட்டு இப்போ திரும்பவுமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்களுக்கு தெரியாது திரும்பவுமே வந்து சிந்தாமணி வருவாங்கன்னு சொல்லி. இவங்க வந்து அவங்கள்ட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வந்து டம்ளரில் வந்து பால் எல்லாம் கொடுத்து அவங்கள அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரேகா அந்த பாலை கொண்டு என்னுடைய தலையில் ஊற்றுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டக்குன்னு ரேகாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டது. ஓடி போய் அவங்களோட தாயை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, எதுக்கு இப்படி வந்து வெறுக்கிறீங்க, சத்யா ரொம்ப நல்ல பையன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கெட்டவன் கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு, மற்றவங்க எப்படி என்றதை நீ எனக்கு சொல்ல தேவையில்லை, உனக்கு இவங்க யார் என்றது வந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும், ஆனால் எனக்கு நிறைய காலமாக வந்து இவங்க யாருன்றது தெரியும், நான் அவங்கள நம்பவே மாட்டேன், நீ வந்துடு ரேகா, இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம், ஏன் இப்படி அடம்பிடிக்கிறான்னு தெரியல, இனி ரொம்பவே கஷ்டப்பட போகிற, உனக்கு தெரியாமல் வந்து நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, இங்கே பாரு உன்னை வந்து நல்லாவே ஏமாற்றிட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சரியாக தான் முடிவெடுத்துருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே அழுகிறாங்க. சிந்தாமணி வந்து தன்னோட பொண்ணை நினச்சி அழுகிறாங்க, அதே மாதிரி வந்து ரேகா வந்து சிந்தாமணியை நினச்சி அழுகிறாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு கவலையாக இருக்குது, அவங்க
இவ்வளவு நாளும் அவங்களோட அம்மா வந்து கொஞ்சம் கோபமா, திமிரா பேசினத தான் பார்த்துருப்பாங்க. இப்ப வந்து முதல் முறையா அவங்க கண் கலங்கி வேதனைப்பட்டு தன்னோட பொண்ணோட வாழ்க்கையண்டு அழும்போது வந்து அவங்களால தாங்க முடியாம இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குது. இவங்களும் அழுகுறாங்க, அவங்களும் அழுகுறாங்க. ஆனா, அங்க நிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "நீங்க உங்களோட பொண்ண கூட்டிட்டு போறேன்டா தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா வந்து சத்யாவையும் சேர்த்து தான் நீங்க கூட்டிட்டு போகணும். தனியா வந்து ரேகாவையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது." என்ற மாரி வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கவலையா போச்சு. என்னங்க எங்கட பொண்ணுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இன்னைக்கு தான் வந்து அவங்க தாலியே கட்டினாங்க. உடனுமே வந்து இந்த மாரி வந்து சொல்றீங்களே! எங்களோட பொண்ணோட வந்து பேசுறதுக்கே எங்களுக்கு வந்து உரிமை இல்லையா? எங்கட பொண்ணு எங்கட வீட்டுக்கு வரவே முடியாதா? நாங்க எங்கட பொண்ண பார்க்கவே கூடாதா? என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த குணமெல்லாம்? உங்களுக்கு பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டோம்ன்ற திமிரா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தாராளமா பேசலாம். ஆனா கூட்டிட்டு போக மட்டும் கூடாது. சத்யாவ விட்டுட்டு கூட்டிட்டு போகக்கூடாது என்ற மாரி வந்து சொல்றாங்க. அந்த இடத்திலேயே வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிந்தாமணி சொல்றாங்க, "உன்னோட பையனுக்கு ஏற்கனவே கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேஸ் போய்க்கொண்டிருக்குது. அப்படி இருக்கத்துக்கு தான் நீ இன்னொருத்தட்ட வாழ்க்கைய வந்து நாசமாக்கணும்ன்ட்டு நினைக்கிற. பாரு நீ என்றைக்கு எப்படி என்ன கலங்க வச்சியோ அப்படித்தான் நீயுமே இருப்ப." என்ற மாரி வந்து விஜயாக்கு சொல்றாங்க. விஜயா நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அதுதான் 5 லட்சம் குடுத்தா அவனோட வாழ்க்கை நல்லா போப்போது. இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா இங்க மனோஜ் என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா, டிவோர்ஸ் எடுக்காமலே இன்னொரு பொண்ணோட கழுத்துல வந்து தாலி கட்ட போறாங்க. அதுவும் உடம்பு முடியாத ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்ட போறாங்க. இதனால பெரிய பிரச்சனைய வந்து சந்திக்க போறாங்க விஜயா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சிந்தாமணி பாத்தியா மற்றவங்கண்ட வாழ்க்கைய நாசமாக்க நினைச்சா என்ன நடக்கும்ன்றத உனக்கு கண்கூடாவே பார்க்க வச்சிருக்கிறேன். அதாவது நீ என்னோட பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த. அந்த நேரத்துல உன்னோட பையன் என்ன பண்ணியிருக்கிறான் பாருன்றத வந்து சொல்லப் போறாங்க. இதுக்கப்புறமா விஜயா எப்படி அதிலேருந்து மீள போறாங்கன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க் யூ, பாய்.